Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. தமிழகத்தில் டிட்வா புயல் காரணமாக 5 மாவட்டங்களில் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது செங்கல்பட்டு, கடலூர், நாகை, மயிலாடுதுறை, விழுப்புரத்தில் காலை 8:30 மணி வரை அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன். வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க, விவரங்களை பதிவு பண்ணுங்க. இலங்கையை புரட்டி போட்ட டிட்வா புயலானது தமிழக கடலோர பகுதியை நோக்கி நெருங்கி தற்போது வட தமிழக பகுதியை நோக்கி மெல்ல நகர்ந்து வருகிறது. இந்த ஒரு சூழல்ல தான் நேற்று முழுவதும் பெய்த தொடர் கனமழை எதிரொலியால காரைக்கால்ல 19.1 சென்டிமீட்டர் மழையும், மயிலாடுதுறையில 14.5 சென்டிமீட்டர் மழையும், நாகையில 11.3 சென்டிமீட்டர் மழையும், திருவாரூர்ல 10.8 சென்டிமீட்டர் மழையும், கடலூர்ல 9.6 சென்டிமீட்டர் மழையும், தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறையில 6.3 சென்டிமீட்டர் மழை அதிகபட்சமா மழையளவு என்பது பதிவாகி இருந்தது. இந்த ஒரு சூழலா இன்றைய தினத்தை பொறுத்தமட்டில் முன்னதாக திருவள்ளூர், ராணிப்பேட்டை ஆகிய 2 மாவட்டங்களுக்கு மட்டும் அதிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதால ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த காரைக்காலுக்கு கிழக்கே 80 கிலோமீட்டர் வேகத்துல தொலைவுல தற்போது இந்த டிட்வா புயல் என்பது மையம் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இன்று காலை 8:30 மணி வரைக்கும் கடலூர், மயிலாடுதுறை, விழுப்புரம், நாகை, செங்கல்பட்டு மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அதி கனமழை பெய்யக்கூடும் என தெரிவித்து ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது தற்போது மாற்றி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. இந்த மாவட்டங்களுக்கு 8:30 மணி வரைக்கும் மட்டுமே ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இவை தவிர திருவள்ளூர், ராணிப்பேட்டை ஆகிய 2 மாவட்டங்களுக்கு இன்று முழுவதுக்குமான ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி தாயுமானவன், உங்களுடைய முழு விவரங்களுக்கும். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.